பெரம்பலூரில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை போலி ஆவணங்கள் மூலம் கைப்பற்ற திட்டம் தீட்டும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நில உரிமையாளர்கள் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர். இறந்து போன தாசில்தார் வாரிசு சான்றிதழ் கொடுத்தது போன்று பெற்று தங்கள் நிலத்தை மோசடியாக அபகரிக்க செயல்பட்ட நபர் மீதும் அதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு போலி ஆவணம் தயாரித்து பரமசிவம் என்ற பெயரில் மற்றும் வள்ளி இவங்க 2 பேரையும் போலி ஆவணங்கள் ஒன்று தயாரித்து தாசில்தார் இறந்து போன ஒரு தாசில்தார் ஆறுமுகன் ஒருத்தர் பேரில் அவர் பட்டா உத்தரவு போட்ட மாதிரி 2015 ஒரு உத்தரவு போட்ட மாதிரி 10 ஆண்டுகள் கழித்து அதை பட்டா போடுங்கன்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு போய் ஹைகோர்ட்டில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து அந்த ஆவணங்கள் எங்களுக்கு சம்மன் போடும்போது நாங்கள் பெட்டிஷன் சார்பாக ஆஜராகும் போது அந்த ஆவணமே பொய்யான ஆவணம்னு எங்களுக்கு தெரியுது. இது முழுக்க ஏதோ ஒரு லேண்ட் கிராபிங் ஒரு மாஃபியா கும்பல் செய்கிற வேலை. அப்படி ஒரு பெட்டிஷனரே இல்லை. சம்மன் போட்டு விசாரணைக்கு ஆஜராக சொல்லும் போது பரமசிவமும் வரல, வள்ளியும் வரல. இது யார் யார் பின்னாடி இருக்காங்க எல்லாத்தையும் கைது செய்யணும்னு ஒரு புகார் மனு கொடுத்துருக்கோம் எல்லா மனுதாரர் சார்பாக.